வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி. பேரட், தேர்தல் பரபரப்பு பயங்கரமா சூடு பறக்குது. யாரு ஜெயிப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்ல. என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? ஏற்கனவே கருத்து கணிப்பு வெளியிடுறவங்களை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இதுல நான் வேற ஏதாவது சொல்லி உதவாங்கணுமா? போய் ஸ்டேஜி. உஷாரா எஸ்கேப் ஆயிட்டியா? சரி விடு பேரட் ஜி, நம்ம தேநீர் விடுதிக்கு போய் அங்க அருமை நாயகமும் தேனப்பனும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்போமா? तेरे मेरे बीच में तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना मैंने नहीं जाना तूने नहीं जाना मैंने नहीं जाना तूने नहीं जाना. அடே அடே அடே, எதுக்கு இப்போ வந்து என்ன எதிர்க்க உட்கார வச்சுன்னு அசிங்கமா பேசிட்டு இருக்க? ஏய் நான்சென்ஸ். ஹிந்தி பாட்டுமா? என்னடே, நம்மெல்லாம் தமிழராய் பிறந்தோம், தமிழ்நாட்டில் பிறந்தோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், தமிழ்நாட்டில் டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கோம். எதுக்கு ஹிந்தி பாட்டு பாடுற? தமிழ் பாட்டை பாட வேண்டியது தானே. இங்கே சொல்லு. அங்கேருந்து கிளம்பி வந்து நசுருதீன் ஷா ஹிந்திலே பேசுகிறாரு, அதை ஒன்றும் கேட்க மாட்டேன் நீ. நசுருதீன் ஷா பேசுகிறாரா? ஆமாம் பேசுனாரு. மச்சான் கபாலி காட்டினான ஃபோட்டோ கூட பார்த்து நல்லா அழகாகிறாரு குண்டா. டேய், என்ன என்ன எங்கே வந்தார் நசுருதீன் ஷா? எதுனா அவார்டு ஃபங்க்ஷன் வந்தார்? இல்லைம்மா, இப்போ மீட்டிங்கில் வந்து பேசிக்கிறாரா என்ன? ஓ, அந்த தாமரை கட்சி. அதான். டேய், நசுருதீன் ஷா நடிகர்ரா, இவர் அமித்ஷா. அமிதாப்னா பச்சன், ஐயோ நசுருதீன்னா தான் ஷா. டேய், நடிகர் வேறடா, ஒருத்தருக்கு ஒரே மாதிரி பேர் வைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி. அதான் நான் கூட யோசித்தேன், நசுருதீன் ஷா ஒல்லியாக இருப்பார், இவன் மச்சான் கபாலி ஃபோட்டோ காட்டும்போது கொஞ்சம் கொழுக்கு முழுக்க நல்லா இருந்தார் இவர். ஏய், அவர் தாமரை கட்சியோட அகில இந்திய தலைவர்ரா. தாமரை கட்சி வந்து எப்படியோ ஆரம்பத்தில் குட்டிக்காரனா அடிச்சு பார்த்தாங்க. அந்த உடம்பு வச்சுன்னு குட்டிக்காரனை போட முடியுன்றா? ஏய், குட்டிக்காரன்னா பெல்ட்டி அடிப்பாங்களா, வித்த காட்டுறாங்களா? இல்லை, இந்த மாதிரி கூட்டணி நல்ல வலுவான கூட்டணி எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அமைச்சோமோ அந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கிட்ட பேசினவங்களாம் என்ன சொன்னாங்க? என்ன முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. இவங்க அதில் கொள்கையில் மாறலையா? நீ வேற முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணால் கூட சில பேர் வர மாட்டேன்ட்டாங்க. சொல்லக்கூடாதுடா. ஏன்டா நான் எங்க சொல்கிறேன், ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இருந்தாலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச வேணாண்டா. அப்புறமா அவங்கவுங்க தனியாக நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நின்றுக்கிட்டாங்க. இவங்களுக்கு கூட்டணி அமையல. உள்ளே வேற கொஞ்சம் குழப்பங்கள். எப்படி மக்கள் மத்தியில் இரு பெரும் கட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம், மக்கள் நல கூட்டு, கேப்டனு, தோப்பு, இவ்வளோ பேரை நம்ம எப்படி எதிர்க்க போகிறோன்ட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருந்து தான் எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு அங்கேருந்து அகில இந்திய தலைமையிலேருந்து அப்படியே தமிழகத்தை கிடுகிடுக்க வைக்கலான்னு. எல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஏன் இங்கே நல்ல பாப்புலராக சினிமாவில் நடிக்கிறவங்க பிரச்சார வேனில் ஏறி மைக்கு பிடிச்சி பேசின்னு போட்டால் தான் இங்கே மேட்ரு ஒர்க் அவுட் ஆகும். ஓ, கவர்ச்சி விரும்புகிற மக்கள் ஆமாம் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இவர் வந்தது கூட ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டலனாலும் அவர் பாராளுமன்ற கதாநாயகன், அவர் வந்து இறங்கின உடனே அப்படியே 234 தொகுதியும் எங்களுக்கு தான் அப்படின்னு. இது எந்த அடிப்படையில் அவங்க அப்படி நம்புறாங்க? ஆமாம், அதாவது இப்போ இந்த 2 கட்சி இருக்குது. ஆமாம், இதுதான் வரும் அதுதான் வரும் எல்லாம் பேசினுக்கிறாங்க. ஓ, மைனே நெய் ஜானா தூனே நெய் ஜானா. யாருமே நை ஜானான்ட்டாங்க. அவங்க நாங்கள் மட்டும்தான் ஜானா. நாங்கள் மட்டும்தான் சுத்தமானவங்க. மீது எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு. அந்த என்ன சொன்ன? நாங்கள் மட்டும்தான் சுத்தமானவங்க, ஊழலற்ற கட்சி. பக்கத்துலேயே ஒரு ஸ்டேட் இருக்குதுல்ல. என்ன ஸ்டேட்டு? பெங்களூரு. ஆமாம், அது ஜெய் கர்நாடகா தான்டா ஸ்டேட்டு. பெங்களூரு சிட்டி. சரி, கர்நாடகா ஆகுதுல்ல. ஆமாம். அங்கே யார் ஆட்சி பண்ணாங்க? அங்கே ஒரு அப்பா இருக்கிறாருல, அவரால் அந்த கட்சிக்கே ஒரு இடையூறு வந்தது இல்லை? இப்போதான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குடா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக பெரிய தலைவர், இப்போ சாதாரண 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இவங்க ஊழல் கட்சி, இவங்க இந்த கட்சி, இவங்க அந்த கட்சி அப்படின்லாம் பேசக்கூடாது. நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. சொல்லு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவங்க பேரில் எதனா ஊழல் வழக்கு இருக்குதா அப்படின்னு சொல்கிறா தானே? அது வரேன்டா, அது அப்புறம் வரேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது
அரசாங்கமோ இல்லை வந்து கோர்ட்டோ அவங்கள குற்றவாளியாவோ இதுவாவோ பார்க்கக்கூடாது. வழக்கு இருக்குது, வழக்கு முடிந்து தீர்ப்பு வெளியானா தான் அவங்க நிரபராதியா குற்றவாளியான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் குற்றம் சாட்டிங்கன்னா அர்த்தம் இருக்குது. இப்பயே சும்மா சும்மா ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்களேன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது எல்லாருமே ஊழல் ஊழல்ன்றாங்க. ஆனால் நாங்கள் ஊழலே பண்ணலன்றாங்க. ஆனால் ஏன் இவங்க ஊழல் பண்ணல? இன்னும் அதிகாரமே கைக்கு வரலையே. அதிகாரம் வந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதே வெஸ்ட் பெங்காலில் வந்து சிவப்பு சட்டக்காரங்க பண்ண கலாட்டெல்லாம் இருக்குல்ல. ஆனால் இங்கே அதிகாரத்துக்கு வரல, அதனால நீங்கள் சுத்தமான கட்சின்னு சொல்லிக்கிறீங்களான்னு நீ தான் கேள்வி கேட்குற. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அண்ணா ஆனா இப்போ இந்த நசுருதீன் ஷா அது சரி, ஏதோ ஒரு வந்தார் பேசினார்ல, அது வந்து இப்போ வந்து முர்சு கட்சி என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? எங்க தலைவர் பேசுறது தெளிவா இல்லைன்றீங்களே, அவங்க தலைவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்றாங்க. அதுக்கு என்ன பதில்? அது ஹிந்திடா, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அதுக்கு தான் அந்த இது பண்ணாங்களே, மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன். ஏன்னா நீ அதை சொன்னா அது கேட்பேன் எனக்கு தெரியும், அதனால ரெண்டையும் சொல்லிட்டேன். அதான் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பண்ணாங்கல்ல, அது ஹிந்தி வேற பாஷை. இந்த பாஷையே புரியலன்னு தான் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதை விட நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், உன் அரசியல் அறிவை டெஸ்ட் பண்ணுறேன். கேளு. இந்த தேர்தலில் அதிகமாக கவலையாக இருக்கிறது யாரு சொல்லு? கஷ்டப்படுறது எப்பவும் போல மக்கள் தான். லூசாடா நீ? மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கடா. எப்படி சொல்கிற? ஆமாம், அவங்க பாட்டு. அதாவது முந்தியெல்லாம் வந்து இந்த காமெடி சேனல் 1 2 இருக்கும். ஆமாம், அதை தான் பார்ப்பாங்க ரிலாக்ஸேஷனுக்கு. இப்போ எல்லாம் நியூஸ் சேனல் தான். செம்ம காமெடி, ஒருத்தர் அடிச்சுக்கிறது. காமெடி கண்டென்ட் எல்லாம் யார் கொடுக்குது? அது அரசியல். அவங்களே அடிச்சுக்கிறாங்க. நீ என்ன அன்னைக்கு என்ன பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்றாங்க. செம்ம ஜாலியாக இருக்குது இவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கையை தூக்கினே பாவம் வேட்பாளர் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த எதனா கம்மு கோந்து பெவிகால் போட்டு ஒட்டி வச்சுறாங்களா? எனக்கு அது பார்த்தா என்ன தெரியுமா ஞாபகம் வருது? இந்த பெரிய பெரிய துணி கடையெல்லாம் போனால் வாசல அது மாதிரி என்ன, அதை பார்த்து செம்ம காமெடியாக இருக்குது அவங்களுக்கு. அதனால மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக. அப்போ கஷ்டப்படுறது யாரு? கட்சிக்காரங்களும் கஷ்டப்படல, அடிமட்ட தொண்டன்லாம். சரி, முந்தையெல்லாம் போய் நம்ம இதில் வந்து நம்ம குமரேசன் நிற்க வச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்படியா, நம்ம குமரேசனா, வாடான்ட்டு வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு தோழன் மாதிரி அது மாதிரி இறங்கி போஸ்டர் ஒட்டுறதுன்னா இது தாரத்தப்பட்ட எதிர்பார்க்காம கட்சிக்காக, கட்சியின் நலனுக்காக, தலைவன் முகத்துக்காக, கொள்கைக்காக இறங்கி செய்வாங்க. இப்போ கட்சிக்காரில் போய் இப்போ நாளைக்கு பிரச்சாரம், நம்ம தெரு பிரச்சாரம் பண்ணுறோம், எவ்வளோ தருவேன்னு கேட்குறான். க்ளீனாக கேட்குறேன். உனக்கு ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? எவ்வளோ? இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா, உண்மையிலே அப்போ கஷ்டப்படுறது யாரு? வேட்பாளர்கள் தான். முதல்ல எனக்கு சீட்டு தரலையே அப்படின்லாம் இந்த தீக்குளிப்பு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம் நடத்தினவங்கலாம் இப்போ நைட்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஐயோ எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களேன்னு புலப்புறாங்க. நான் விசாரிச்சேன், நமக்கு தெரிஞ்ச வீட்டாண்ட இந்த கஜா பாலின் நந்தி சுகுன்னு 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் வேறு கட்சியில் இருக்கிறாங்களா. நைட் அப்படியே ஜமால் உட்காரும்போது கேட்பேன், என்னடா போகிறீங்களா, என்ன மேட்ருன்னா, பாவமாகுதுண்ணா நம்ம வேட்பாளரை பார்த்தான்றேன். என்னடாண்ணா, ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவாகுதாமே. அதாவது வண்டிக்கு டீசலு, அப்புறம் அந்த வண்டி வாடகை செலவு, அப்புறம் அந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், நோட்டீஸ், லவுட் ஸ்பீக்கரு, ஆட்டோ, அப்புறம் நைட்டில் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து மேட்ரு அண்டு பிரியாணி. இதை தாண்டி அவங்க போகும்போது கூடவே வந்து ஒரு மினிமம் ஒரு 50 பேராவது வரணும். லேடிஸ் 25, ஜென்ஸ் 25, பர் ஹெட் 500 ருபீஸ். அதில் ஐசன் போகிற ஏஜென்ட் 200 கட்டிங் எடுத்துன்னு 300 அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி காலிலேருந்து பார்த்த வச்சுக்கோயேன், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஸோ ஒரு 30 நாள் 40 நாள் பிரச்சாரம் பண்ணான்னா 40 லட்சம் அவுட்டு. ஆனால் 28 லட்சம் தான் செலவு பண்ணணுன்ட்டு ஒரு சீலிங் வச்சுருந்தா கூட அதுபடி நடக்குமான்னு நீ கேட்குறியா? ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. மட்டும் இல்லைடா, பெரிய பெரிய கட்சி வேட்பாளர்களுக்கு பணம் இல்லையா. ஈரோட்டில் ஒருத்தர் நிற்கிறார், முன்னாள் அமைச்சர் தான், இங்கேருந்து இங்கே வந்தவர் தான், ரொம்ப நல்ல மனுஷன். ட்விட்டரில் கூட போட்டுக்கிறார் பொழுது. அது அடுத்தது. இது வந்து முன்னாள் அமைச்சர், அவரே கையில் காசு இல்லாமல் உறவினர்கள்ட்ட பிரட்டி தான் செலவு பண்ணிட்டுருக்காங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சிறுத்தைகள் கட்சி, அவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கார். இவ்வளோ நாள் வந்து வளர்ந்து வந்த ஒரு கட்சி, மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி. அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க,
கூட 100 பேர் தோழர்கள்லாம் வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட கூட காசு இல்லை. அதனால் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்ட்டு யார் கேட்குறாரு? ஓப்பனாக பப்ளிக்கில் அது என்ன அது இதில் விட்டுருக்காரு, வேண்டுகோள் விட்டுருக்காரு. அந்த இது சொல்லுவாங்களா சமூக ட்விட்டர், அந்த பட்டரில் விட்டார் அவர். ஓ இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாயிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கூட பணம் போய் சேரலையாம். தேர்தல் கமிஷன் பறக்கும் பட அது இதுன்னு ஒரே பிரச்சனையாக இருக்கிறதுனால வேட்பாளர்கள்லாம் வீடு, நிலம், பொண்டாட்டி, தாலி வரைக்கும் அடமானம் வச்சு செலவு பண்ணி ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஆனால் வின் பண்ணி வந்தால் அந்த வீடு 5 வீடு ஆகும், அந்த நிலம் 5 நிலம் ஆகும், ஒரு தாலி 5 தாலி ஆகும். ஒரு தாலி அப்புறம் 5 தாலி ஆகும். நிறைய நகை வாங்கி போடுவாங்கன்னு சொல்கிறேன். இப்படி சொல்றியா? பக்குன்னு ஆயிடுச்சு. கவலைப்படாத, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அதெல்லாம் நான் டென்ஷன் ஆகல. ஜெயிக்கிற வேட்பாளருக்கு மட்டும்தானே அது. மீதி நிற்கிற மற்ற வேட்பாளர்கள்லாம் தலையை துண்டு போட்டு எங்கே போவாங்க? அதனால் எல்லா பணத்தையும் தேர்தல் கமிஷனே வாங்கி ஒரு அளவாக செலவு செய்யணும். 50 பேரை கூட்டின்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரே பொதுக்கூட்டம் மேடை போடுறது. 10 நாள் ஒரே இடம். 10 நாள் ஒரே இடம். சூப்பர். திருச்சின்னா திருச்சி, ஒரே பர்மனன்ட் ஒரு மேடை செட்டப், ஒரே மேடை தான். ஓகே. ஒன்றும் சின்னம் கட் அவுட் அதெல்லாம் கிடையாது. இந்த கோடை நாடக விழா மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். இன்னைக்கு நீ வந்து ட்ராமா போட்டுக்கோ, நாளைக்கு நீ வந்து ட்ராமா போட்டுக்கோ. ட்ராமா இல்லைடா, பிரச்சனை சொல்லுது நாடக விழா. நாடகத்தில் நாடகம், இதில் நாடகம்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓகே. அட்டி வாங்க முடியலடா என்னால். அதனால் அது மாதிரி போட்டுட்டா தேர்தல் கமிஷனுக்கு செலவு கணக்கு காட்ட வேணாம், வெறும் பிரச்சனை எதுவும் இருக்காது. இவங்க பெரிய கட் அவுட் வச்சாங்க, சீரியல் லைட், அது நடுவில் சீரியல் லைட் போட்டுக்கிட்டோம், கட்ட இது வச்சுக்கிட்டோம், ஏர் கூலர் வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். தேர்தல் கமிஷன் அப்படியே என்ன பண்ணி இறக்கப்பட்டு அந்த 10 கட்சிகள் மீட்டிங் போட போகுதுன்னா அவங்களே அவங்களுக்குள்ள வந்து ஒரு பணத்தை வந்து ஷேர் பண்ணிக்கின்னு வந்து பார்க்குற மக்களுக்கு ஒரு சாமியானா போட்டு விட்டா வச்சுக்கோ. ஆஹா, அடே தேனப்பா. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல அது எல்லா கட்சியும் ஒத்துமையாக இருக்கட்டுமே. சரிடா, சரி, ரொம்ப அற்புதமான விஷயம்டா. மத்தியானத்தில் உச்சி வெயிலில் எல்லாரையும் கூட்டின்னு வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்கு எத்தனையோ ஏசி போடுறாங்கன்றாங்க, கார் அப்படியே மேலே வருது, வண்டி மேலே வருது, பின்னால் லிஃப்ட் இருக்குது, என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணுறவங்க இது ஒரு பந்தல் சின்ன விஷயம். நம்ம விட்டு என்ன பாரு, தெருவில் அவ்வளோ பெரிய தெரு தானே நம்மளுது. அங்கே திடீர்னு தானே ஒரு பெருசு டிக்கெட் வாங்கிட்டு வச்சுக்கோங்க, அந்த நிமிஷம் வந்து தெருப்புல சாமியான போடுவாங்க நம்மளே. அது மாதிரி நீங்களும் அது மாதிரி இவங்களுக்கு டிக்கெட் தானே வாங்கிக்கிறாங்க, தேர்தல் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இதை மாதிரி நீங்கள் பந்தல் போட்டிங்கன்னா பார்க்க வர ஜனங்க டிக்கெட் வாங்கி மேலே போக மாட்டாங்கன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்க